திமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இன்றைய அரசியல் காலகட்டத்தில் பாஜகவின் துணை திமுகவிற்கும் திமுகவின் துணை பாஜகவிற்கும் தேவை என்பது அவசியமாயிருக்கும். இந்த சூழலில் தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பாஜக பல்வேறு வகைகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் ரஜினிகாந்த் மூலமாக நடத்திய பேச்சுவார்த்தை பாஜகவிற்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சுயசரிதை புத்தக வெளியீடு விழா விரைவில் நடக்க இருக்கிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திரு ரஜினிகாந்த், திரு பிரதமர் மோடி அவர்கள், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை பிரதமர் மோடி வெளியிட திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சுயசரிதை புத்தக வெளியீடு விழா முழுக்க முழுக்க திமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்யும் ஒரு தொடக்க நிகழ்வு என்றே சொல்லும் வகையில் அமைய இருக்கிறது. இந்த நிகழ்வில் முழுக்க முழுக்க திமுக முக்கிய தலைவர்களும் பாஜக முக்கிய தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு அடுத்ததாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாஜகவிற்கும் அரசியல் ரீதியான நெருக்கம் பலருக்கு தெரிந்திருக்காது. குறிப்பாக தற்பொழுது டெல்லியிலே மத்தியிலே ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக ஆட்சி மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கமாக ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் கவிழ விடாமல் காத்து கொண்டிருப்பது ரஜினிகாந்த் என்பதற்கு பலருக்கும் தெரியாது. காரணம், 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைகிறது. பாஜக மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலில் ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகள் தயவு தேவைப்படுகிறது. இதில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை எளிதாக பாஜகவுக்கான ஆதரவை பெற்றுவிட்டது பாஜக தரப்பு. ஆனால் ஆந்திராவின் தற்போதைய முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவை பெறுவதற்கு பாஜக கடும் சிரமத்திற்கு உள்ளானது. இதற்கு முக்கிய காரணம், 2018 பாஜகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வெளியே வந்தவர் தான் இன்றைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அதாவது திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு பாஜகவை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சனம் செய்தாரோ அதை விட மிக கடுமையாக பிரதமர் மோடி அவர்களையும் பாஜகவையும் விமர்சனம் செய்துவிட்டு 2018 என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறார். குறிப்பாக ஆந்திர மாநிலத்திற்கு பிரதமர் மோடி துரோகம் இழைத்து விட்டார், ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்காமல் வஞ்சிக்கிறார் என்று மிக கடுமையான விமர்சனங்களை வைத்து 2018 சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வர்றாங்க. இப்படி ஒரு சூழலில் இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களை பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்க வைத்ததில் முக்கிய பங்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு. அதாவது கடந்த 2023 அதாவது 2024 தேர்தலுக்கு முன்பே தேர்தலில் பாஜக மெஜாரிட்டி கிடைக்காது என்பது உளவுத்துறை மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் கவனத்திற்கு சென்றது. அப்போதே சில மாநில கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளில் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஈடுபட்டார்கள். அதற்காகத்தான் நியமிக்கப்பட்ட நபர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். மேலும் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து அந்த சந்திரபாபு நாயுடுவை கூட்டணிக்குள், அதாவது பாஜக ஆதரவு கொண்டு வந்ததன் முக்கிய பங்காற்றியது தற்போது துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதாவது திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக இருந்த போது 2003 காலகட்டங்களில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக இருந்த போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் அங்க உள்ள ராஜ்பவனில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியிருப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்து பேசி அடுத்த 2 மாதங்களில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்து பேசியிருப்பார்கள். இது அனைத்துமே 2024 தேர்தலுக்கு முன்பான ஒரு பேச்சுவார்த்தை தான். இந்த பேச்சுவார்த்தையோட முக்கிய பங்கு என்ன, இந்த சந்திப்பாக்கான முக்கிய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் சந்திரபாபுவின் ஆதரவு ரஜினிகாந்த் மூலம் பெற வேண்டும். அதற்கு சந்திரபாபு அவர்களை தங்கள் பக்கமாக தங்களுக்கு ஆதரவாக இழுக்க வேண்டும். இதுதான். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் படி தேர்தல் வருது, அது அப்படியே நடந்துருது.
அதாவது 2024 பாஜகவிற்கு ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைக்க முடியல. அப்ப நிதிஷ்குமார் ஆதரவை உடனே நல்கிறாரு. ஆனா சந்திரபாபு நாயுடு ரொம்ப டிமாண்ட் வைக்கிறாரு, கொடுப்போமா வேணாமான்னு ரொம்ப யோசனையில இருக்காரு. அவர் முழுமையாக உடனே, அதாவது தேர்தல் முடிந்த உடனே நான் பாஜக ஆதரவு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு முழுமையா ஒரு டிசிஷன் எடுக்கல. அப்படி இருக்கும்போது அப்போதைய ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணனும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மூலமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட பேசுறாங்க. பேசும்போது ஒரு கட்டத்துல அமைச்சரவையில இடம் சில சந்திரபாபு நாயுடு அவர்கள டிமாண்டை ஏத்துக்கிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு. அன்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் காங்கிரசுக்கு, அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக இல்லாமல் வேறு எந்த கட்சிக்கு, காங்கிரசுக்கோ அல்லது மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து புதிய அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சியில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஈடுபட்டு இருந்தார் என்றால் நிச்சயம் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைத்திருக்காது. அந்த வகையில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைப்பதற்கும் பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்பதற்கும் முக்கிய பங்காற்றியவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அது மட்டுமல்லாம 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது சந்திரபாபு நாயுடு அவங்க கட்சியை சார்ந்த, தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அப்போதைய துணை ஜனாதிபதி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடக்கிறார். நீங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட பேசுங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்த்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய துணை ஜனாதிபதி அவர்கள் அங்க தெலுங்கு தேச கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பேசிய தகவல் உளவுத்துறை மூலமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் திரு பிரதமர் மோடி அவர்களுக்கும் செல்லுது. அதனால்தான் அவரை, அந்த முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்தவரை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக கொண்டு வந்தார் பிரதமர் மோடி. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இப்போது வரையுமே சந்திரபாபு நாயுடு அவர்கள் மனம் மாறாமல் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து வருவது பின்னணியில் தொடர்ந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் இருக்கும் அந்த நட்பு தான் தொடர்ந்து இந்த பாஜகவிற்கு எதிராக எந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமாக இருக்கட்டும் மனம் மாறாமல் பாஜகவோட இணக்கமாக செல்கிறார். அது மட்டுமல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக பதவியேற்ற உடனே அவர் கொடுத்த அழைப்புதல் பாத்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்திருப்பாரு. அங்க போய் பதவியேற்புல எல்லாம் கலந்துருக்காரு. அது மாதிரி தான் தற்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் பேசி, இங்கிட்டு பிஜேபி அவர்களிடம் பேசி தற்பொழுது பாஜக திமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஆரம்பத்தில் திமுக தரப்புல இருந்து கொஞ்சம் அப்படியே பாஜகவுடன் கூட்டணி கொஞ்சம் என்ன சொல்றது, நாங்க கடுமையாக பாஜக விமர்சனம் செய்து விட்டோம், இனி எப்படி கூட்டணி, இது எப்படி ஜெல்லாகுமா, மக்கள் எந்த மாதிரியா விமர்சனம் வைப்பாங்க அப்படின்லாம் திமுக தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் பேசும்பொழுது திரு ரஜினிகாந்த் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சொன்ன வார்த்தை, சந்திரபாபு நாயுடு அவர்களை விட நீங்கள் விமர்சனம் செய்து விட்டீர்கள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அவர்களையும் பாஜகவையும் 2018 மிக கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வெளியே வர்றாங்க. அதுக்கப்புறம் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து என்டிஏ அலையன்ஸ்ல வச்சு தேர்தலை சந்திச்சு முதல்வராக ஆகிறாரு. இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில இடம்பெற்றிருக்காரு. நீங்க இன்னைக்கு 20 எம்பிக்கு மேல இருக்கீங்க. மத்தியில் இன்னைக்கு பாஜகவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்க கையில 2 அமைச்சர்கள். 2வது, பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு பிம்பம் தான் தவிர மக்கள் மத்தியில பெருமளவு இல்லை என்பதையும் ரஜினிகாந்த் உணர்த்தி இருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவருடன் பேசி இந்த கூட்டணியை திமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இது வெளிப்படையாக திரு ரஜினிகாந்த் அவர்களின் சுய பரிசோதனை புத்தக வெளியீட்டு விழாவில் அது இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வரும் என்பதுதான் நம்மளுக்கு கிடைத்துள்ள தகவல். அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி, தற்பொழுது திமுகல யாரும் இல்லை, காங்கிரஸ் இல்ல, யாருமே கிடையாது. திமுக வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அல்லாமல் காங்கிரசும் அல்லாமல் தனித்து போட்டியிட்டால் மிகப்பெரிய, அதாவது 0 MP 2014 திமுக எப்படி காங்கிரசும் அல்லாமல் பாஜகவும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு ஒரு MP கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு சூழல் ஏற்படும். அப்படி 2029
திமுக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அடுத்து 2031 வரக்கூடிய சட்டசபை தேர்தல்ல திமுக என்கின்ற கட்சி இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திடும். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது திமுக நினைத்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதாவை ஆதரிக்கும் பட்சத்தில் 2029 தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் வரும் வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது ஆளும் தாவேக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி அலை ஒருவேளை உருவாகினால் திமுக 2029 மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது எதற்காக வீணாக நம் பாஜகவுடன் முட்டி மோத வேண்டும் என்று தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசித்திருக்கிறார். பலரும் பாஜகவுடன் சேர்ந்தாதான் நம்மளுக்கு பாதுகாப்பு என்பதை வெளிப்படையாகவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் திரு ரஜினிகாந்த் மூலமாக திமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது மிகப்பெரிய வெற்றியை பாஜகவிற்கும் திமுகவிற்கும் கொடுத்திருக்கிறது என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது.